என்னடா திடீர்னு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா? அங்க கிச்சன்ல வேலை நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது ஃபுல்லா வந்துட்டு மழை இருக்கிறதுனால என்னாச்சுன்னா கொஞ்சம் டார்க் மோட்ல இருக்கிறாங்க. என்னால வந்துட்டு லைட் எல்லாம் போட்டு எடுக்க முடியல. ஏன்னா லைட் எல்லாம் வைக்கிறதுக்கு வேலை அதிகமா இருக்கு. வீடு கொஞ்சம் சின்னதுதான். அதனாலதான் நான் என்ன செஞ்சுட்டேன்னா ஃபுல்லா லைட் எல்லாம் மூட்டை கட்டி மேலே போட்டேன். இங்க பரன்ல போட்டேன், இந்த இடத்துல போட்டேன். சரி, எதுக்காக? அது வேற வந்துட்டு நிறைய இடத்த பிடிச்சிக்குது. யாரா வந்தா அது கொஞ்சம் என்ன இதுன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதனாலே எடுத்து மேலே போட்டேன் நான். ஓகே, இன்னைக்கு என்னுடைய பெட்ரூம்ல இருந்து தான் இந்த வீடியோ அப்படின்றது எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகைன், யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேச அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? அதாவது, நான் ஒரு வீடியோ ஷூட் பண்றேன், அந்த வீடியோவை எடிட் பண்றேன். ஸோ அதை என்ன செய்யறேன்னா யூடியூப்ல அப்லோட் பண்றேன். இங்க வந்துட்டு நான் டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, டிஸ்கிளைமரு, ஸோ அதுக்கப்புறம் ஹேஷ்டேக், எஸ்இஓ இது எல்லாத்தையுமே நான் செட் பண்ணி முடிச்சிட்டேன். உடனே நான் என்ன பண்றேன்னா, யூடியூப்ல சில விஷயங்கள் நடந்து முடிஞ்ச உடனே நான் என்ன செய்யறேன்னா, அந்த வீடியோவை உடனே அப்லோட் அப்படின்றது பண்ணிடுறேன். இது சரியான முறையா? நான் யூடியூப்ல எல்லாத்தையுமே ப்ராப்பரா கொடுத்துட்டேன், தம்ப்ளைன் எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ நான் அந்த வீடியோவை உடனே பப்ளிசிட் பண்ணலாமா, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை பப்ளிசிட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. இதுல சரியான முறை என்னன்னு தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த யூடியூபரும் இதை பத்தி பேசினது கிடையாது. நம்ம எல்லாமே மற்ற யூடியூபர் சொல்லாத விஷயங்களை தான் நம்ம சேனல்ல சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த தனித்துவம் அப்படின்றத விட இதுல முக்கியமா நம்ம ப்ராக்டிக்கல் வே, ஏன்னா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத தான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதுல நான் ஒரு ரெவன்யூ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுல எனக்கு வந்து ஒரு பலன் கிடைக்குது. அந்த பலனுடைய அனுபவம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நான். ஸோ அதனால இது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ப்ராப்பரா நான் ஆர்என்டி பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சரி, ஓகே. அதாவது, இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்றோம். வீடியோ எடிட் பண்ணிட்டு நம்ம டோட்டலா எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். எல்லா வேலையும் முடிச்ச பிறகு யூடியூப்ல அப்லோட் பண்றோம். அதுக்கு வந்து தம்ப்ளைன் தேவை. தம்ப்ளைன் நம்ம எடிட் பண்ணிக்கிறோம். ப்ராப்பரா அந்த வீடியோக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யறோம்னா அந்த தம்ப்ளைன்ல கொண்டு வந்து வைக்கிறோம். அந்த தம்ப்ளைன்ல இருக்கணும். அதாவது நீங்க வாங்க உள்ள, நான் இவ்வளவு விஷயம் வச்சிருக்கிறேன் உங்களுக்காக அப்படின்றத ரொம்ப தெளிவா நல்ல கியூரியாசிட்டியில சும்மா ஒரு 2-3 லைன்லயே அவங்களுக்கு வந்து புரிய வச்சிடணும். ஸோ நம்ம சேனல்லாம் பாருங்க, அதிகமா கசகசன்லாம் போட மாட்டேன். 2-3 லைன் தான் இருக்கும். அதுலயே அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஓ இதைத்தான் இவங்க பேச வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தம்ப்ளைன்லயே புரிஞ்சுப்பாங்க. அடுத்து நான் டைட்டில் செட் பண்றேன். ஸோ டைட்டில் அப்படின்றது அவங்க சர்ச் பண்ணும்பொழுது, இப்போ வந்துட்டு ஒரு ரிலேட்டடா அவங்க சர்ச் பண்ணுவாங்க. அப்ப அந்த ரிலேட்டட் சர்ச் பண்ணும் பொழுது இப்ப நான் போடக்கூடிய வந்துட்டு வீடியோ அவங்களுக்கு சஜஷன்ல போகணும். அவங்களுக்கு அது போய் முன்னாடி காமிக்கணும். அப்படின்னா அப்ப மெஜாரிட்டியா என்ன மாதிரி விஷயங்கள் சர்ச் பண்றாங்க? இப்ப ஹவு டு ஸ்டார்ட் அப்படின்றது வந்துட்டு எல்லாருமே பண்ணுவாங்க. ஹவு டு ஸ்டார்ட் மை வெஹிக்கிள், ஹவு டு ஸ்டார்ட் வந்துட்டு மை கார், அதாவது வந்துட்டு ஹவு டு கேர் மை கார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு யூடியூப்ல டைட்டில் கொடுப்பாங்க. ஹவு டு கேர் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அதுல நம்ம இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போடணும். அதாவது வந்து ஹவு டு கேர் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுல முக்கியமா நம்ம வந்து தமிழ், ஆங்கிலம், நீங்க வந்துட்டு தமிழ்ல இருக்கீங்க, தமிழ்ல தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தமிழ் ஆங்கிலத்தை இரண்டையுமே கலந்து வச்சீங்கன்னா அப்ப இன்னும் வியூஸ் நல்லா போகும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, காரை நம்ம சரியா கேர் பண்ணலன்னா நம்மளுடைய கார்ல நிறைய ப்ராப்ளம் வரும். இது எப்படி இருக்கு? ஹவு டு கேர் வந்துட்டு யுவர் கார்ஸ் அப்படின்னு போறதை விட இந்த மாதிரி போட்டா நல்ல கியூரியாசிட்டி அப்படின்றது கிடைக்கும். இது யூடியூப் என்ன பண்ணணும்னா, பரவாயில்லையே பார்க்க வித்தியாசமா இருக்கு, இதை கொண்டு போய் முன்னாடி வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி முன்னாடி தூக்கி போய் வைக்கும். இதெல்லாம் நடக்கும். அப்ப டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது, டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஒரு வீடியோல என்ன சொல்லியிருக்கோமோ அதுல ஒரு பார்ட் அப்படின்றது அங்க கொடுக்கணும். ஏன்னா மக்கள் ரிலேட்டடா நம்ம வேர்டை வச்சுதான் சர்ச் பண்ணுவாங்க. சும்மா வந்துட்டு வாய்ஸை வச்சோ இல்லை நேரட்டா அவங்க ஏதாவது ஒரு வீடியோ போட்டோ சர்ச் பண்ண மாட்டாங்க. வார்த்தைகள் வந்துட்டு, அதாவது லெட்டரை வச்சுதான் இங்க சர்ச் பண்ணுவாங்க. அப்படி சர்ச் பண்ணும்பொழுது நீங்க இங்க வந்துட்டு எழுதிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை ரிலேட்டட் ஆச்சுன்னா அது கூட போகும். ஹேஷ்டேக் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது உங்களுக்கே தெரியும். ஹேஷ்டேக் போட்டு தேடும் பொழுது நமக்கு கண்டிப்பா அது நிறைய விஷயங்கள் அப்படின்றத முன்னாடி கொண்டு வந்து வைக்கும். அது ரிலேட்டடா யாராவது தேடுறாங்க அப்படின்னா. அப்போ இப்படிலாம் ஒரு வீடியோவை கஷ்டப்பட்டு நம்ம ரெடி பண்றோம். ரெடி பண்ணி அப்லோட் பண்ற டைமை மட்டும் ஏன் தப்பா பண்ணிட்டு இருக்கோம்? ஸோ எவ்வளோ கஷ்டம் ஒரு வீடியோ எடிட் பண்றது. ஸோ ஷூட் பண்றதுல இருந்து இப்போ பாருங்க, நான் எப்படி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், எத்தனையோ பின்னாடி சத்தம், எத்தனையோ நாய்ஸ், இந்த ஏசி வேற இன்னும் வேகமா சுத்துது. இன்னைக்குன்னு பார்த்து வந்தா டர்போல போயிடுச்சு. இப்போ நான் அந்த இடத்துக்கு போனேன்னா அதோட டைம் டைவர்ட் அப்படின்றது நடந்துடும். ஸோ நான் யோசிச்சு வச்சது மறந்துடுவேன். பிகாஸ் நம்ம சேனல்ல நம்ம ஸ்கிரிப்ட் அப்படின்றது கிடையாது. என்னுடைய எல்லா சேனலுமே ஸ்கிரிப்ட் கிடையாது. ஏதோ முக்கியமான விஷயம், எனக்கு தெரியாத விஷயத்தை பத்தி பேசணும்னா மட்டும் தான் ஸ்கிரிப்ட். ஸோ அதுல ஸ்கிரிப்ட்ன்றதை விட ஷார்ட்டா முடிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சா மட்டும் தான் ஸ்கிரிப்ட் அப்படின்றதுக்குள்ளே போவேன். நான் மற்றபடி வந்துட்டு எனக்கு தெரியாத விஷயத்த நான் இதில் பேச போறது கிடையாது. ஸோ முழுக்க நான் பேச போறது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயம். அதை நான் புரிஞ்சுப்பேன். நான் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த நான் பேசுவேன். ஸோ அப்ப இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒரு வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோ சரியான நேரத்துல நான் கொண்டு போய் கொடுக்கல அப்படின்னா அப்ப என்ன ஆகும்?
நம்ம எப்படி வந்து சரியான நேரத்தில் வீடியோ போடுறது நல்லதோ அதே போல தான் நம்ம ஒரு வீடியோவை நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணி யூடியூப்ல சில பேக்ரவுண்ட் செக்கிங்லாம் நடந்துட்டு இருக்கும். அதுக்கு டைம் அப்படின்றது எவ்வளவு நம்ம எடுத்துக்கோ, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 30ல இருந்து கிட்டத்தட்ட 60 நிமிடம் அப்படின்றது எடுத்துக்கும். அதாவது அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் அப்படின்றது எடுத்துக்கும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் நீங்க ஒரு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்க யூடியூப்லனா உடனே அதை பப்ளிசிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு ½ ஹவர் 1 ஹவர் அதை அப்படியே விட்டுருங்க. ஒரு வைரல் கண்டென்ட்னா அது வேற. ஒரு ½ ஹவர் 1 ஹவர் விட்டுட்டு உங்களுடைய யூடியூப் அனலிட்டிக்ஸ்ல போய் பாருங்க. அதாவது ஆடியன்ஸ் அனலிட்டிக்ஸ் இருக்கும், அதுல போய் பாருங்க. அதுல வந்து உங்களுடைய ஆடியன்ஸ் எந்த டைம்ல, அதாவது பர்பிள் கலர்ல வந்து ரொம்ப டார்க்கா இருக்கும், அந்த பர்பிள் கலர் வந்துட்டு எங்க டார்க்கா இருக்கோ அந்த டைமை நோட் பண்ணிக்கோங்க. அந்த டைம்ல நீங்க வீடியோ பப்ளிசிட் பண்ணுங்க. ஸோ நம்ம இனி வந்துட்டு தொடர்ந்து நம்ம ஒரு டைம் எடுத்து வச்சுருந்தேன். நம்மளுடைய வந்துட்டு சேனல் ஆடியன்ஸோட டைம் அப்படின்றது நான் பார்த்துட்டேன். ஸோ ஆடியன்ஸோட டைம் நான் பார்த்துட்டு இனி அந்த டைம்ல தான் வரும் பெஸ்ட் டைம். ஏன்னா எப்பவுமே சரி நான் பண்ற தப்பு எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சிரும். அதுவும் குறிப்பா நான் வந்துட்டு சிஸ்டம்ல டேப் அதுக்காக தான் வாங்கினேன். நான் இதில் நோட் பண்ணி வச்சுப்பேன். அதாவது எவ்ரிடே 6 o'clock பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆயிடும். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா 6 மணிக்கெல்லாம் வந்துடும். இனி எல்லா நாளுமே உங்களுக்கு 6 மணிக்கெல்லாம் வீடியோ அப்லோட் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா வந்துட்டு நான் ஷூட் பண்ற டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் 10 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது அப்படி இப்படின்னு வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ 12:45 அப்படின்ற ரேஞ்சுக்கு 12:30 மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா இப்போ உடனே ஒரு மணி நேரத்தில் எடிட் பண்ணிடுவேன். ஸோ எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ண பிறகு நான் கரெக்டாக 6 மணிக்கு தான் போகும். எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரம்லாம் ஆகாது, 2 மணி நேரம் கிட்ட ஆயிடும் எடிட் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஸோ 6 மணிக்கு அப்படின்றது தான் வந்துட்டு வீடியோட வந்துட்டு பப்ளிசிட்டி ஆகும். நான் வந்து 5 மணிக்கெல்லாம் அதை போட்டுருவேன். 1 மணி நேரம் கரெக்டாக கம்ப்ளீட் ஆன உடனே பப்ளிசிட்டி கொடுத்துருவேன். ஸோ இப்படி தான் ஒரு வீடியோ அப்படின்றத நீங்கள் பப்ளிசிட் பண்ணணும். வீடியோ எடிட் பண்ணுறீங்க, ஷூட் பண்ணுறீங்க, எடிட் பண்ணுறீங்க, அதாவது யூடியூப்ல அப்லோட் பண்ணுறீங்க, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்லைன், ஹேஷ்டாக், எஸ்இஓ, டிஸ்க்ளைமர் இதெல்லாம் போட்டுடுறீங்க. போட்ட பிறகு நீங்கள் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. 1 மணி நேரம் யூடியூப் பேக்கெண்ட்ல செக் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரி ஆடு கொடுக்கலாம், உங்களுடைய கண்டென்ட் எந்த மாதிரி, யாருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேக்ரவுண்ட்ல சில செக்கிங்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த செக்கிங் நடக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ப்ரீத்திங் டைம் அப்படின்றது கொடுங்க. ஸோ அந்த ப்ரீத்திங் டைம் கொடுத்தீங்கன்னா அது என்ன செய்யும்னா அந்த ஆடியன்ஸை சூஸ் பண்ணிடும். நீங்க உடனே போட்டு உடனே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா சரி ஒரு 10 பேர் கொண்டு போய் காட்டு அப்படின்ற மாதிரி, ஒரு 100 பேர் கொண்டு போய் காட்டு அப்படின்ற மாதிரி காட்டிடும் அந்த அல்கரிதம் அப்படின்றது. அதுவே நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்க ஒரு நாள் டைம் எடுத்து கூட போடுங்க. மினிமம் நான் சொல்றது மினிமம் ஒரு மணி நேரம் வந்துட்டு நீங்க அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றதுக்கான டைம் அப்படின்றது எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் நீங்க வந்துட்டு அப்லோட் பண்ணி நீங்க மினிமம் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. மேக்ஸிமம் நீங்க 24 hours கூட வெயிட் பண்ணலாம், நீங்க 1 day கூட வெயிட் பண்ணலாம். அதெல்லாம் இன்னும் நல்லது. நீங்க எவ்வளவு நேரம் யூடியூப்லயே வச்சிருக்கீங்களோ, அதாவது யூடியூப்ல அப்லோட் பண்ணி அதை வந்து பப்ளிக் பண்ணாம நீங்க அப்படியே வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு யூடியூப் என்ன செய்யும்னா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் அந்த வீடியோ பேக்எண்ட்ல. அது வியூ பண்ணி பார்க்காது, அந்த கண்டென்ட் ரிலேட்டடா அல்கரிதம் போய் உள்ள பார்க்கும். அதை மனுஷங்க தான் யாருமே போய் பார்க்க முடியாது. பட் அல்கரிதம் அப்படின்றது அது உள்ள அனலைஸ் பண்ணி பார்க்கும். ஓகே இந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, இது நல்லா இருக்கு, அப்ப இதர் ரிலேட்டடா இருக்கிற ஆடியன்ஸ் இவருக்கிட்டயே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதே போல ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு மற்ற நாள் இப்படி விடாதீங்க. கன்சிடென்சியா வந்துட்டு நீங்க கிட்டத்தட்ட ஒரு 21 நாளாவது இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இனி நான் இன்னிலிருந்து முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு 10ஆம் தேதி, 10ஆம் தேதியில இருந்து 21 நாள் எனக்கு கணக்கு வச்சிட்டேன். 10ல இருந்து வந்துட்டு 30னா நான் வந்துட்டு இந்த மாசம் 31 வரும்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த மாசம் ஜனவரி வந்து 31 வரும். 31ஆம் தேதி வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு நாளும் தவறாம கரெக்டா 6 மணிக்கு வீடியோ பப்ளிசிட்டி அப்படின்றது நடந்துரும். இது எல்லா சேனல்லையுமே நான் சொல்றேன், 5 சேனல்லையுமே நான் சொல்றேன். நான் கரெக்டா 6 மணிக்கு வீடியோ பப்ளிசிட்டி ஆயிடும். ஸோ இதுதான் என்னுடைய உறுதிமொழி. நீங்களும் எடுத்துக்கோங்க. கரெக்டா இந்த மாதிரி எடிட் பண்ணி இந்த மாதிரி டைம்ல டான்னு போட்டுக்கிட்டே வாங்க. கண்டிப்பா நிறைய மாற்றங்களை நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. அதிகமா பொதுவா ஜென்ரலா உங்களுக்கு ஒருவேளை அந்த ஆடியன்ஸ் இது தெரியலன்னா ஜென்ரலா எல்லாருமே இருக்கக்கூடிய நேரம் என்னன்னா மாலையில தான். நீங்க ஒருவேளை vlog போடுறீங்க அப்படின்னா அதிகமா பெண்களை கவர்ந்து அவங்கள வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி போடுறீங்க, இல்லை துணியை பத்தி போடுறீங்க, நகையை பத்தி போடுறீங்க, இல்லை வீட்டில் கேர் பண்றதை பத்தி, ஹவுஸ் ஹோல்டு கேர் இதெல்லாம் பத்தி போடுறீங்கன்னா நீங்க காலையில 11 மணிக்கு போடலாம். இல்லைன்னா நீங்க வந்துட்டு சாயந்தரம் 6 மணி கூட இல்லை, ஒரு 8 மணி நீங்க வந்துட்டு vlog போறீங்கன்னா 8-7 மணிக்கு போட்டீங்கன்னா ஓகே. மற்றபடி இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது வேற கண்டென்ட் அப்படின்றது vlog இல்லாம இது தெரிஞ்சுக்கக்கூடிய கண்டென்ட்னா நீங்க வந்துட்டு ஒரு 6 மணிக்கு போட்டீங்கன்னா இட்ஸ் பெட்டர் டைம். 4 to 10 இதெல்லாம் சூப்பரான ஒரு பீக் நேரம். அந்த நேரத்தை விட்டுறாதீங்க. ஆனா ஒரு நேரத்துல வீடியோ போறீங்கன்னா அதே நேரத்திலே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னொரு சேனலோடைய வந்துட்டு ரெவன்யூ ரிவீல் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ பண்ணலாம்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
அண்ட் அதே போல் நான் வந்துட்டு லோன் ரிலேட்டடாக ஆல்ரெடி ஒரு சேனல் போயிட்டு இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சேனலோட நேம் வேணுமா, அந்த சேனல் நேம் வந்து கீழே வந்து நீங்கள் கேளுங்க, சேனல் நேம்னு போடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். அதுவரை எங்களோட இந்த விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.